ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், பூனைக்குட்டி பார்த்தோன்னு ஓடுது பாருங்கள். இந்த பூனைக்குட்டிக்கு நான் ஒரு வாட்டி சாப்பாடு போட்டேங்க. அப்பத்துலேருந்து இங்கே தாங்க இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா வீட்டோட பேக் சைடு தாங்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் காமிச்சிருக்கேன். இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்களாக இருந்தது. ஸோ அதை தாங்க எடுக்க வந்திருக்கோம். ரொம்ப மேலே இருக்கிற கொய்யாக்காலாம் என்னால் எடுக்க முடியலங்க. கீழே இருக்கிற காயை மட்டும் நான் எடுத்தேன். இப்போ ஒரு வாரமாக மேலே போய் பார்க்கவே இல்லைங்க. வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைங்கெல்லாம் இருக்குது, அங்கேயும் கொய்யாக்காலாம் இருக்கும். அங்கே போய் இந்த வாரம் பார்த்தா நிறையா காய்ங்க பழுத்து இருந்ததுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற காயை மட்டும் அவர் பறிச்சுட்டு வந்தார். ஸோ இதுலேயே பாருங்கள் எத்தனை பழங்க இருக்குதுன்னு. சரி, கட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், இல்லைனா அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா இந்த கொய்யாக்காலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் விதையெல்லாம் எடுத்து வைப்போம், ஆனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் போட மறந்துடுவோம். இந்த வாட்டி கண்டிப்பாக போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் நான் எதுவுமே செய்யலைங்க. அன்றைக்கி ஆஃபீஸு ஸ்கூல்லாம் லீவாக இருந்ததால் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சோம். அதனால் டிஃபன் செய்யலைங்க. தானும் அவங்க அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னார். எப்பயுமே பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் மோஸ்ட்லி வாங்குவோமே. ஸோ உளுத்த வடைனா அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா உளுத்த வடை தான் சாப்பிட்டோம். நாங்கள் எப்பயுமே ரெகுலராக ஒரு ஹோட்டலில் வாங்குவோம். அங்கே பார்த்திங்கன்னா சட்னியும் கார சட்னி, அதுக்கப்புறம் ஒரு குருமா மாதிரி கொடுப்பாங்க, அப்புறம் சாம்பார், இது எல்லாமே கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் மைசூர் போண்டாவும் வாங்குவோம். இது தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உளுத்த வடை வாங்கினோன்னா பசங்களுக்கு உளுத்த வடை, எங்களுக்கு மைசூர் போண்டா செப்ரேட்டாக வாங்கிப்போங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற சட்னிங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ லைட்டாக வெயில் திறக்குதுங்க. என்னென்னா இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதால் எப்படா வெயில் வரும், எப்படா வெளியில் வரலான் தான் இருக்கும். ஸோ வெயில் வந்தவுடனே பார்த்திங்கன்னா வெளியில் 2 பேரும் அப்பாவும் பையனும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கலான்னு வந்தேங்க. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். ஃபுல்லாக மரம் இருக்கிறதால வெயிலே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க அடிக்கும். ஒரு 11:30க்கு மேலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கிறதால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும். ஸோ 11:30க்கு மேலே பார்த்திங்கன்னா சேர் போட்டு அங்கே உட்காந்துருவோம். நெக்ஸ்ட்டு மத்தியானம் சமையலுக்கு தாங்க ரெடி பண்ண வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டை, இந்த பச்சை அவரை இருக்குது பார்த்திங்களா, அதோட கொட்டை தாங்க. இங்கே இந்த மாதிரி பச்சை அவரைக்கொட்டை கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க. ஸோ கிடைக்கும் போதே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும். இந்த ஒரு கவர் பார்த்திங்கன்னா 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தார். அது எவ்வளோ கிலோ இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதை தான் வச்சு இன்றைக்கி சமைக்க போகிறேன். ஸோ என்னென்னா இந்த அவரைக்கொட்டையில் பார்த்திங்கன்னா ஏதாவது காய் போட்டும் செய்யலாம், இல்லைனா கொட்டை மட்டும் செப்ரேட்டாக பார்த்திங்கன்னா காரம் போட்டும் செய்யலாம். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா காய் போட்டு தாங்க செய்ய போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா காய் செப்ரேட்டாக வேக வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஃபோன் வந்ததுங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு வவுச்சர் கொடுத்தாங்களாம். ஸோ அந்த வவுச்சர் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவரும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோன் நம்பர் கொடுத்ததால் அங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அதை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வவுச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா கால் வந்தது எதுக்குன்னா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, ஸோ வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் வரணும்னு சொன்னாங்க. அன்றைக்கி மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அங்கே போயிருந்தோம். என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா ட்ராவல்ஸ் சர்வீஸை பற்றி சொன்னாங்க. இப்போ நம்ம ஏதாவது டெம்பிள் போகிறது, டூரிஸ்ட் பிளேஸ் போகிறது, அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கட்டிட்டா ட்ராவல்ஸ் மூலயமா அவங்களே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க பார்த்திங்களா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேண்டு சேல் பண்ணுறது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேண்டு வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் போட்டு விற்கிறது, அதை பற்றி சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அவங்க டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போதைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அவங்க வேலையை பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக பார்த்தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இப்போதைக்கு எங்கேயும் டூர் போகிற ஐடியாவும் இல்லை, அது இல்லாமல் லேண்டு வாங்குகிற ஐடியாவும் இல்லைன்னு சொன்ன உடனே எங்களுக்கு கிஃப்ட் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸ் இருந்தது. ஸோ இந்த ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோங்க. இப்போ வெளியில் தான் போயிட்டுருக்கோம்.
ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டு அந்த gift என்ன இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருந்துச்சுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆஃபீஸ் தான் அவங்க வந்து எங்களுக்கு வந்து லேண்டோ ட்ரிப்பு பற்றியும் சொன்ன ஆஃபீஸு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்துட்ட பின்னாடி அந்த கிஃப்ட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ரித்திக்கு நான் தான் மம்மி ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னான். ஸோ நீயே ஓப்பன் பண்ணுன்னு ஓப்பன் பண்ண நானும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். போயிட்டு வந்ததே கொஞ்சம் டயர்டாகிடுச்சிங்க. ஏன்னா வந்து மதியான டைமு, அது இல்லாமல் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அவங்க சொன்ன ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தாங்க இருந்துச்சு. ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளாஸ் கப்புங்க தாங்க இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கப்புங்க தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பெருமாள் சாமி தாங்க கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி, அங்கே போனதுக்கு சாமியாக பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு நினச்சிக்கிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.